இன்றைக்கி நம்ம பிளாக் ஃப்ரூட்ஸோட பார்ட் 6ன்னு தான் நினைக்கிறேன். பார்ட் 6 பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என் லெவல் பார்த்திங்கன்னா 199 போயிடுச்சு. என்கிட்ட லைட் ஃப்ரூட். நான் ஜங்கிளில் போய் ஸ்பின் பண்ணேன். இது நான் 3rd டைம் ஸ்பின் பண்ணுறேன் டோட்டலாக. அப்போ வந்து எனக்கு இது கிடச்சிது. நெக்ஸ்ட்டு இதுலேயும் லாஸ்ட் லெவல் கிட்டே கொண்டு போயிட்டேன். 110 இங்கே 104 அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு இது டபுள் ஹெட்டட் பிளேடு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கே போக வேண்டியது, நான் போகல. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க செஸ்டெல்லாம் கலெக்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு போக வேண்டியது நான் போகல. ஏன்னா இங்கே ஒரே ஒரு வாட்டி டார்க் மாஸ்டர் அடிச்சுட்டு அப்படியே போயிடலான்னு. இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைலேண்டு. அது மட்டும் இல்லாமல் என் பின்னாடி ஒரு கோட் மாதிரி இருக்குதுல்ல, நான் இது ஒய்ஸ் ஹேண்டில், அதாவது மெரைன் ஃபார்ட்ரஸில் போய் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ இதை கொடுத்தா. இது வந்து ரேர் ஐட்டமா, நல்ல வேலை ரேர் ஐட்டம் எனக்கு கிடச்சி. இப்போ நம்ம லைட் பவர் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது வந்து நம்ம லேட்டாக வர இடம் தான். நான் எதுக்கு இப்போ போகிறேன்னா, இங்கே நிறைய செஸ்ட்ஸ் இருக்கும், அதனால இங்கே போயிட்டுருக்குறேன். இதுக்கு வந்து எப்படி போகணும்னா, இதுக்குள்ளே போய் இப்படி 2 ஜம்ப் பண்ணால் இங்கே வந்துடுவோம். இங்கே வந்துட்டு இங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் அடிக்காமல் நம்ம இப்படி நைஸாக இப்படி ஓடிடணும். இப்போ லைட் பவர் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட லைட் இருக்கிறதுனால நான் அசால்ட்டாக போயிட்டுருக்குறேன். இல்லைன்னா நடந்து டேஷின்னு அமுக்கிட்டு வரணும். ஹலோ, என்னாச்சு? வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்மளால் உடைக்க முடியும். லைட் பவரை வச்சு மட்டும்தான் உடைக்க முடியும்னு இல்லை, ஃப்ரூட்டில் நீங்கள் என்ன பவர் வச்சு வேணாலும் உடைக்கலாம். நான் நார்மலாக இப்படி இந்த மாதிரி அடித்தேன்னா உடைக்கவே முடியாது. இதில் 2 ரோ இருக்கும், 2 ரோ. அதுக்கப்புறம் இது நார்மலாக வேறு 3 செஸ்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டாட்ஸ் பாருங்கள், ஃப்ரூட்டுக்கு எங்கேயோ போயிருக்கோம். போன இதில் தான் 100 தொட்டிருப்பேன். இப்போ பாருங்கள் ஸ்டாட்ஸு இங்கே பாருங்கள். ஃப்ரூட்டுக்கு பார்த்திங்கன்னா 164, 137, 189. இப்போ தான் மீலிக்கு 107 வந்துருக்கு. நான் ஏதோ ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பேன்ல மீலியில் எதுக்கு இருக்குதுன்னு. ஆனால் இப்போ தான் தெரியுது, மீலி இல்லைன்னா உயிர் வாழவே முடியாதுன்னு. இங்கே எடுத்துகிட்டு நார்மலாக ஒரு 3 செஸ்ட் இருக்கும். அங்கே ஒன்று இருக்குது. செகண்ட் இதுக்கு போயிட்டேன் டாப்பில். நான் ஒன்று எதுவுமே பண்ணல சார். அந்த 3 செஸ்ட் தான் எதுவும் தேவையில்லை. நான் அப்படியே அங்கே போயிடுவோம். அங்கேயே ஒரு 2 செஸ்ட் இருக்கும். இந்த என்ட்ரன்ஸில் ஒரு செஸ்ட்டு, அங்கே ஒரு டப்பாக்குள்ளே ஒரு செஸ்ட்டு. சொன்ன மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா செத்தரணும். இவங்க இதை போய் அவ்வளோதான், செத்துட்டேன். எதுக்கு செத்தனா, இப்போது நம்ம ஒரே ஒரு வாட்டி டார்க் மாஸ்டர் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு போக போகிறோம். டார்க் மாஸ்டர் வா. இங்கே டார்க் மாஸ்டர் இருக்காங்க, ஸ்கை பன்பிட்டும் இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த பன்பிட்டை விட மாட்டுறாங்க. இங்கேயா இங்கே இதையா. அப்போ நான் கொஞ்சம் மேலே இங்கே லைட் பவர் இருக்குது. அதை நான் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்துச்சு. நான் இங்கே போக இருக்குது. அது நம்ம ஒரு டைரெக்ஷனில் வச்சு கொடுத்தோம்னா அதை நகுத்தவே முடியாது, அப்படியே தான் இருக்கும். அவங்கள எவ்வளோ 8 டிஃபீட் பண்ணுமா, நான் லைட்டை வச்சு தான் டிஃபீட் பண்ண போகிறேன். ஆனால் லைட் அடித்தா தான் நிறைய போகுது. அதுக்கான காரணம் நான் லைட்டை தான் நிறைய என்சான்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், ஸ்டாட்ஸ் எல்லாம் போட்டு. ஆனால் நான் எவ்வளோ கொண்டு வந்துருவேன். இதுக்கப்புறம் லைட்டு மாற்றுறதுக்கான ஒரு ஃப்ரூட் வர்றதா இருந்தால் புத்தா சவுண்டுன்னு ஒரு ஃப்ரூட்டு. நெக்ஸ்ட்டு என்ன நெக்ஸ்ட் சவுண்டு கிட்ஸும்னு ஒரு ஃப்ரூட்டு, டீரெக்ஸ், அந்த மாதிரி ஃப்ரூட் கிடைச்சா தான் நான் மாற்ற போகிறேன். இல்லைன்னா இந்த லைட்டு தான் லைஃப் லாங்காக வாங்கிட்டு இருக்கேன். எவ்வளோ 5 வரைக்கும் தான் இருக்குது. 201 நம்ம போக போகிறோன்னு நினைக்கிறேன். அவங்க ஒருத்தர் நடித்தாலே 10,000 எக்ஸ்பி கிடைக்குது. இப்போ நான் எக்ஸ்பி கிடைக்கிறத வச்சு நான் மீல் என்ஹான்ஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக
நான் இப்போல்லாம் கூட்டமாக அடிக்கிறேன். ஒவ்வொருத்தனா அடித்து எண்ணிக்க முடிக்க. அதனால் எப்பயுமே கூட்டம் கொஞ்சம் பின்னாடி போனால் இந்த இவன் அவ்வளோதான். இந்த 4 பேரை அடித்தா போதும். பார்க்குறவங்க நான் லைட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இது பார்ட் 6 ஓகேவா? பார்ட் 6 தான் நினைக்கிறேன். பார்ட் 6 எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிட்டேனா? அவ்வளோதான். 201. ஓ 6 XP கிடச்சிருக்குது. இதை நான் யாருக்கு போடலாம், எதுக்கு போடலாம்? அஞ்சு 1 2 3 4 5 6 எல்லாத்தையுமே நான் மீலிக்கு போட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. இப்படி அங்கே இருக்குது. இப்போ நான் இங்கே விழுந்துட்டேன்னா இப்போ நான் இங்கே ஒரு செஸ்ட் வேறு இருக்குதா? இதை எடுத்துகிட்டு போயிடுறேன். இப்போ நான் லைட்டு பவர் வச்சு பறக்க போகிறேன். லைட் என்ன ஸ்பீடுன்னு தெரியாது. அதுங்களையும் 900 மீட்டரே வந்துடுச்சு. லைட்டோட ஸ்பீட் அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லியாங்க. அதுங்களையும் 800 கீழே போயிடுச்சு. இப்போ நான் திருப்பினாலும் திரும்பாது. ஆனால் இது 1 டைரக்ஷன் தான் போகும். இந்த அங்கே ஒரு அது அங்கே ஒன்று ஃபவுண்டைன் மாதிரி தெரியுதுல, அதுக்குலாம் எப்போ போவோமோ அது செகண்ட்ஸியாக கூட இருக்கலாம். என்னடா இது ஃப்ரோசன் வில்லேஜ் கிட்ட இருக்கிறானா? இப்போ அதுக்கிட்ட தான் இந்த ஐலாண்டே இருக்குதா? 200 இதுக்கு 190 வந்தாலே போதும். இதனால் நான் 201 போயிருக்கிறேன். இது என்ன பிரிசனா? எனக்கு டவுட்டாக இருக்குது, பிரிசனா இல்லையான்னு. பிரிசனே தான். இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம செகண்ட்ஸி போவோம். நான் வீடியோலாம் பார்த்துட்டு வந்துருக்கிறேன். இந்தா இவன் ஒருத்தர் இருக்கிறான்ல, மிலிட்ரி டிடெக்டிவ், அவன்கிட்ட தான் நம்ம பேசணும். இவன் போட் டீலரு, ஹோம் பாயிண்ட் செட் பண்ணாரு, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஆஹா, ரீகனெக்ட் கைஸ். ஓகே கைஸ், நான் ரீகனெக்ட்லேருந்து வந்துட்டேன். இது என்ன, இதுதான் குஸ்ட் எடுக்கிற இடமா? ஹலோ சார், வார்டனா? 220 அப்போ எனக்கு தெரிஞ்சுது ஸ்வானு அப்படின்ல இருக்குது. ஓ இது பாஸா? 3 பாஸ் இருக்காங்களா? செத்தேன். ஜெயில் கீப்பர், இவன்கிட்ட தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம குஸ்ட் எடுக்கணும். ப்ரிசனர் 190 போதுமா? எனக்கு இருக்கிறதுல அதிகமான வேணும். இவன் எவ்வளோ? 110. வாய்ப்பில்லை ராஜா, நான் ப்ரிசனரே போய் அடிக்கிறேன். எவ்வளோ? 7000 ருபீஸ் தானே. இப்போலாம் காசுக்கு ரொம்ப பஞ்சமாகுது. கொஞ்சோண்டு தான் காசு இருக்குதுங்க பாருங்க. $3,93,510 தான் இருக்குதே. நான் ஃபஸ்ட்டு 4 lakhs வச்சுருந்தேன். இப்போ ரொம்ப அப்போ எவ்வளோ லெவலில் இருந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவு கிடைக்குது. அங்கே டைமண்ட் செஸ்ட்டில் இருந்துச்சு, அதை எடுத்து அடித்தேன். நான் அடித்தேன், ஹெல்த் போடலை. நான் இதுக்கு ஒவ்வொருத்தனே வச்சுருக்கிறேன். நீ வா. அடே அவன் என்னோடது. நீ அடிக்காத, அது என்னோடது. வர அவன் எங்கேயோ போயிட்டான். இப்படிதான் இது அடித்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீ ஏன்டா வர? இதெல்லாம் என்னோடது. ஏன்டா நீ வந்து என்னோடது எல்லாத்தையும் அடிச்சு போயிட்டேன். அச்சோ, என் அடிச்சா நம்ம இழுத்து போகுது. ஏன்ட்டு நான் தேவையில்லாமல் வச்சுக்கிட்டேன்னா திரும்பி போய் அடிக்கிறேன். வாக்கில் டேஷ் எவ்வளோ? நான் 2 பேர் கொண்டேன்னா இவனை படிக்கணும். லைட்டு குறைச்சிருக்கிறதுனால அங்கே பிளிக்குன்னு எல்லா கலராக போகுது. அதே நான் டார்க் வச்சுருந்தேன்னா பிளாக் கலர். இவன் என்னோடது. எனக்கு தெரிஞ்சு நான் அங்கேயே இருந்துருக்கலாம். ஓகே
அது அங்கே ஒரு மெசேஜ் வந்து அமுக்குனதுக்கு உள்ளெல்லாம் போயிட்டு இருக்குது. நடிக்க வேண்டியதுதான். என் பக்கம் யாராவது வந்தீங்க அவ்வளோதான், பார்த்துக்கோ. லைட்லேருந்து ஏதாவது பவர் யூஸ் பண்ணி பார்ப்போம். நான் என்ன ஏதாவது ஒன்று பண்ணனா? ஏன்டா என்னோட வந்து வச்சிருக்கிற? நார்மல் எதுவுமே பண்ணாமல் என்னோட வந்து வச்சுருக்கேன். ஆஹா, நான் இன்னும் இதே போடலையா? வச்சுக்க. ஆனால் எனக்கு சீப்போ ரொம்ப அடிச்சுக்கோ. நீ அடிச்சதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக வந்து அடிக்கிறேன். அடிச்சுக்க. இப்படி தான் அடிக்கணும். நாங்களாம் இப்படி அடித்தாக்கா சிரிப்பட்டு வரும். ஆஹா, இல்லை இவ்வளோ அடிச்சதுக்கு எவ்வளோ தானே பவர்ஃபுல் அட்டாக் அது. அப்படி வச்சுக்க. அவ்வளோதான். ஓ, நான் அடித்தோம் அங்கே இருக்கிறானா? 2 பேர் அடிச்சிருவோம். மொத்தம் 8 பேர் அடித்தா 5,50,000 நெக்ஸ்ட் கிடையாது. லாஸ்ட் அடி நெக்ஸ்ட்டு அவன் டேஞ்சரஸ்ஸு பேரே டேஞ்சரஸ்ன்னு வச்சுருக்கான். அவ்வளோ பெரிய டேஞ்சராக என்ன இவனுக்கு கிளிக்காக போட்டுருவான். வச்சுக்க. நெக்ஸ்ட் அட்டாக். எங்கே போனீங்க சார்? இங்கே இருக்கிறாங்க. என்னாச்சு? ஒரே சைடு வாக்காக போயிட்டுருக்கோம். அச்சோ டேஞ்சரஸ், நான் ஒன்று அடிக்கவே இல்லையேடா. நீ ஏண்டா வந்த? பரவாயில்ல, நீயா நான் பார்த்துருவோம். இவன் அடிச்சுதுனா அந்த பயம் இவ்வளோ நான் அடிச்சுதுடா அப்படின்னு அடிக்கிற. டேஞ்சரஸ் பிரிசனர் இவன். அவட கொண்டனா டேஞ்சரஸ் பிரிசனரை. தேவையில்லாமல் அங்கே போய் அடிச்சிட்டேன் டேஞ்சரஸ்ஸு. நான் எப்படியோ அடிச்சிட்டேன். அது இப்போ அடிக்க வேண்டியதுதான். அவன் டேஞ்சரஸ் பிரிசனர் அடிக்க போகிறான்னு நினைக்கிறான். நீ யாரை வேணால் வச்சுக்கோ, என்ன மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாங்க. இவங்களை அடிச்சுட்டாங்க. சீஃப் வார்டன் அப்படின்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க. வெறும் 3 தானா? இப்போ நான் திரும்பியும் குயிஸ்ட் எடுத்துட்டு அடிக்கணுமா? நான் என்ன கொஞ்சம் அதிகமாக ஏறும்னு நினச்சேன். கைஸ், இதுக்கு மேலே நான் அடித்து பார்த்தேன். ஆனால் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரில. நான் ஒருத்தனை மட்டும் வச்சுட்டு அந்த நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துப்பேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி இருங்க, இங்கே நிறைய செஸ்ட்ஸ் எல்லாம் இருக்குமா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். மேலே போயிட்டேன். இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. மேலே இருக்குதா? இன்னொன்று இங்கே இல்லை, அங்கே இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது. ஆஹா, லைட் பவர் யூஸ் பண்ணி போயிடுவோம். எனக்கு 5th 1 2 3 4th பவர் 4th பவர் எனக்கு அன்லாக் ஆகிடுச்சு. அப்பா ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இங்கே இல்லைன்னா அங்கே தான் இருக்கும். அவ்வளோதான். அங்கேயும் இல்லைன்னா யாராச்சும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. சீப் பாடுங்க. அச்சோ சாரி சீப் பாடுனே நான் உங்கள் கையாலே. ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வந்து பிளாக் ஃப்ரூட்ஸோட பார்ட் 7 சீக்கிரம் வந்துடும். அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.